தற்பொழுது இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த அபுபக்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூட்ட நடவடிக்கையில் பார்த்தால் தமிழகத்தினுடைய பல்வேறு முக்கியமான கோரிக்கைகள், காவேரி நதிநீர் பிரச்சினை, மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்வி கொள்கை போன்ற பல்வேறு கருத்துக்களை நாங்கள் பரிமாற வேண்டும். ஒட்டுமொத்தமாக சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் சொன்னோம். அந்த எந்த விஷயங்களையும் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் ஏதோ ஒரு கருத்துக்களை அவர் சொல்லி அதையெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய வகையில் நேற்று எந்த ஒரு பெரிய நிகழ்வுகளும் அசம்பாவிதங்களும் நடக்காத சூழ்நிலையிலே இப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மிகவும் பெருந்தன்மையாக அவை நடவடிக்கைகளிலே நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், எங்களுடைய உறுப்பினர்கள் யாராவது உங்களுடைய மனம் புண்படக்கூடிய வகையிலே நடந்திருந்தால் அதற்காக வேண்டி வருத்தம் தெரிவிக்கின்றேன், வேதனைப்படுகின்றேன், தேவைப்பட்டால் மன்னிப்பு கூட கேட்கின்றேன் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய வார்த்தையை பெருந்தன்மையோடு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூறியும் கூட அதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் அவையில் இருக்க வேண்டாம் என்ற ஒரே காரணத்திலே கடுமையான நடவடிக்கையாக திமுகவினுடைய உறுப்பினர்களை ஒரு வார காலத்திற்கு சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதை நேற்றே நாங்கள் கருத்தில் கொண்டு அதை நடவடிக்கை எடுக்காதீர்கள் என்று சொன்னோம். இன்றும் கூட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கைச் சேர்ந்த நானும் திமுக கழகத்தினுடைய ஐ பெரியசாமி அவர்களும் தயவு கூர்ந்து உங்களுடைய அந்த தீர்ப்பை பரிசீலனை செய்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவர்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் வாய்ப்பு தாருங்கள், தயவு கூர்ந்து உங்களுடைய தண்டனையை குறையுங்கள் என்று மிகவும் மன்றாடி கேட்டோம். ஆனால் சபாநாயகர் அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை கேட்பது போல கேட்டுக்கொண்டு மேலும் மேலும் எதிர்க்கட்சிகள் மேலே குற்றம் சாட்டுவதிலும் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்கவில்லை, எதிர்க்கட்சிகள் அவைத் தலைவரை அவமதிக்கின்றார்கள் என்று மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு அனைத்தையும் எதிர்க்கட்சிகள் மீதே சொல்கின்றாரே தவிர ஆளுங்கட்சிகள் செய்த எந்த குற்றச்சாட்டையும் அவர் சொல்வதில்லை. அவைத் தலைவர் என்று சொன்னால் பொதுவானவர், எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானவராக இருந்து எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய உறுப்பினர்கள் செய்ததற்கு மன்னிப்பே கேட்டார். ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லையா? இது எல்லாமே கரெக்டா? ஆளுங்கட்சிகள் எந்த தவறான பேச்சும் பேசலையா? எதிர்க்கட்சி தலைவர்களை புண்படக்கூடிய வகையில் பேசலையா? இதையெல்லாம் ஏன் சொல்ல மாட்டிருக்கார் அவைத்தலைவர்? அவைத்தலைவராக இருக்கக்கூடியவர் எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்னென்ன வகையில் எதிர்க்கட்சிகளை புண்படக்கூடிய வகையில் நடந்திருக்கின்றார்கள் என்பதை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் அதையெல்லாம் பதிவு செய்யாமல் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டுகளையே சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே தவிர ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய தவறான நடவடிக்கையை ஒரு தடவை கூட அவர் கண்டிப்பதில்லை. இது இப்படியே தொடர்ந்துன்னு சொன்னா மக்களுடைய வரிபடத்தில் நடத்தக்கூடிய இந்த அவையினுடைய நடவடிக்கை ஆரோக்கியமானதாக இருக்காது, ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கும். எனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை நிறுத்தி அவைத் தலைவர் அவர்கள் அவருடைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், தண்டனையை குறைக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியினுடைய கருத்தாகும். எனவே எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கூடிய வகையிலே நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம், அவருடைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய அவை நடவடிக்கையிலே தொடர்ந்து நாங்கள் இதை வலியுறுத்துவோம் என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் மக்கள் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் இந்த சட்டசபைக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பேரவை உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறோம். எங்கள் பணியை முழுமையாக செய்ய இந்த அரசு ஏன் ஒத்துழைக்கவில்லை என்பது எங்களுக்கு புரியவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் காவிரியின் குறுக்கே
ஒரு அணையை கட்டுகிறார்கள். கட்டுவதாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தன்னுடைய சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் அறிவித்திருக்கிறார்கள். அதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைக்கு தஞ்சையிலே நெல் விளைகிறது என்றால் நமக்கு தமிழகத்திற்கே குடிநீர் கிடைக்கிறது என்றால் காவிரியிலே தண்ணீர் வந்தால்தான் கிடைக்கும். அதே போல பாலாற்றின் குறுக்கே அணையினுடைய உயரத்தை அதிகரித்திருக்கிறார்கள். அதை ஏன் இந்த அரசு தடுக்கவில்லை என்பதை பற்றியும் விரிவாக பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இன்னும் பல பிரச்சனைகள், மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. நேற்று நடந்தது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் என்று நான் கருதுகிறேன். நேற்று எதிர்க்கட்சி தலைவரையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மொத்தம் 80 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றினார்கள். அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும், அவர்களை நீங்கள் திரும்பி அழைக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு வற்புறுத்தினோம். முதலிலே சட்டமன்றம் ஆரம்பித்தவுடன் அனுமதி மறுத்தார்கள். அதற்கு பிறகு 0 ஹவர்ஸிலே எழுந்து இதை பற்றி பேசும் பொழுது நாங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம்.